சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் காயங்கள் வருகிறதே என்பதற்காக அடிப்பட்ட இடத்திலேயே அமர்ந்துவிட்டால் எப்படி தன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வது? வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வது, நீ நல்லது செய்தாலும் உனக்கு மனதால் வலிக்கும், கெட்டது செய்தாலும் மனதால் வலிக்கும். ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்லவே முடியாது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது என்றால் அதற்கான விடையும் பின்னாலே வரும். அதை நீ பார்த்தால் விடை கிடைத்துவிடும். ஆனால் பயந்து அமர்ந்தால் எதுவுமே கிடைக்காது. இந்த மாதம் முடிவதற்குள் பல மடங்கான சந்தோஷங்களை நீ பெறுவாய். துன்பங்களை உன்னிடம் இருந்து அகற்றுவேன். உன் வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று யோசித்திருந்தாயோ அது போலத்தான் நீ வாழ்வாய். ஆனால் நீ ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும். முதலில் காயப்பட்டு விட்டோமே, இனி நாம் என்ன செய்தாலும் காயம்தான் படுவோம் என்று விட்டுவிட்டு காயப்பட்டால் பரவாயில்லை, நம்முடைய முயற்சியை எடுப்போம், நடப்பது நடக்கட்டும் என்ற எண்ணத்திற்கு வா. நான் இருக்கிறேன் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வரும். ஆனால் வாழ்க்கை ஒன்றும் அப்படியே இருந்து விடாது. நம்பிக்கை என்று ஒன்று இருந்தால் உன் நம்பிக்கைக்கு பரிசாக ஒரு நந்தவனம் போல வாழ்க்கையை உனக்கு தருவேன். பொறுமையாக இருந்தால் உன் பொறுமைக்கு ஏற்ற சந்தோஷமான எதிர்காலத்தை தருவேன். நீ நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு. முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.